விடுங்க, என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்கள விடுங்க. தள்ளிப்போ. அவங்கள விட்டுருங்க. கொல்லு 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 கொல்லு. இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஓ அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. $20 $20 ஏலம் முடிஞ்சது. இறுதியா $20 ஏலம் முடிஞ்சது. எல்லாரும் நல்லா பாருங்க. இந்த பொண்ணு உங்க கூட இருந்தா உங்க கூட விளையாடவும் உங்க வீட்டை சுத்தம் பண்ணவும் பயன்படுத்தலாம். உங்க வீட்டுல அடிமையாவும் தேவாலயங்கள்ல வேலை செய்யவும் வைக்கலாம். 15 யாராவது ஆரம்பிக்கிறீங்களா? 15 18. எனக்கு என்னவோ இவளுக்கு 18க்கு மேல கொடுக்கலான்னு தோணுது. 20 25 கேக்குறேன். இவங்க 25 தினாரிக்கு கேக்குறாங்க. இவ 30க்கெல்லாம் தகுதி இல்ல. இருந்தாலும் 30. இன்னும் யாராவது கேட்க விரும்புறீங்களா? நான் 35க்கு கேக்குறேன். 40 டினாரி. இதுக்கு மேல யாரும் எதுவும் கேட்க முடியாது. அற்புதம். ஏலத்தை முடிக்கலாம். கடைசியா நான் 50 தினாரி கொடுக்கறேன். ரொம்ப நன்றி. வாங்கிக்க. என் வீட்டுல இருக்கிற மாடு இவளோட விலை அதிகம். வித்தாச்சு. உங்க பேர் என்ன? போலிக்கார். நன்றி. போய் அடுத்த பொண்ணை கூட்டிட்டு வா. இது வாங்கிக்கோங்க. இது நீங்க போட்டு இல்ல எனக்கு வேண்டாம். அழகாதான் இருக்கு, ஆனால வேண்டாம். இந்த அம்மா இது நல்ல ருசியா இருக்கும். ஓ மெலினா, வா. அப்போ இவ்வளவுதான் வாங்கியிருக்கியா? ஆண்டவர் கொடுத்த பரிசு இவ. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கிளம்புறேன்.
இவர்தான் என்னுடைய கணவர் இலியாஸ். அது இருக்கட்டும், உன் பேர் என்னம்மா? உன்னை நாங்க என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டோம். என்னோட பேரு ஜமானிகோஸ். நான் வேணா உனக்கு ஒரு பேர் வைக்கவா? ஆனா நம்ம வீட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன் ஆனா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க தொல்லை பண்ணல. இந்த அறையில தான் இனிமே நீ தங்க போற. எனக்கு இது வேண்டாம். இல்ல வேண்டாம். சரி. கண்டிப்பா போன தடவை மாதிரி நீ போக போறதில்ல. நண்பர்களே, ஆண்டவரோட கருணையால நாம எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கோம். ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னு சொல்லலாம். ஆனா உன்னை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம். உன்னோட சேர்ந்து நாங்க எங்க எல்லார் வேலைகளையும் எல்லா பொருட்களையும் பகிர்ந்துப்போம். இனி நீ அடிமை இல்ல. இன்னையிலேருந்து நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகுற. ஆனா இன்னைக்கு நீ உன் அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலை அடைய போற. எங்களை மாதிரியே பாவங்கள்ல இருந்து முழுமையா விடுபட்டு ஆண்டவரோட பரிசுத்தமான அன்பை பெறதுக்காக அவரோட குடும்பத்துக்குள்ள உன்னை வரவேற்கிறோம். நல்லா இருக்க. நீ எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்க. கயஸ், அசைனியஸ், குவாட்ராட்டஸ் ஆகிய நான் ஸ்மிர்னாவின் குடிமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் ரோமின் மீதும் நம் பேரரசர் மீதும் நீங்கள் வைத்துள்ள பக்தியை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். நான் ஒரு புதிய பிரகடனத்தை உங்கள் முன் அறிவிக்கிறேன். உங்கள் பக்தியை நீங்கள் முழுமையாக சீசர் முன் சமர்ப்பிக்கலாம். அவரை நீங்கள் வணங்கி பிரகடனப்படுத்துங்கள். இனி அவரே உங்களின் ஆண்டவர். ஆண்டவர் எப்போதும் உங்களுடன் இருப்பார். மேலும் நம்முடைய சீசர் மேன்மைக்குரியவர். ஜஸ்டின், எப்படி இருக்கீங்க மேக்சிமஸ்? நீங்க இல்லாதது கேரிசனுக்கு பெரிய இழப்பு தான். நிச்சயமா அப்படி இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இப்போ சீசர் தான் ஆண்டவர் இல்லையா? ஒரு ஆளுநரா அவர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுல அக்கறையை காட்டியிருக்கணும். அவர் இந்த நகரத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை மக்கள் இதுக்கு இணங்க மறுத்தாங்கன்னா? குவாட்ராட்டஸ் அவருக்கு என்ன தேவையோ அதை சாதிச்சுப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல நிச்சயமா அவர் எதிர்பார்க்கறது நடக்க போறதில்ல. ஜாக்கிரதையா இரு ஜஸ்டின். காலம் மாறிக்கிட்டே இருக்கு. குவாட்ராட்டஸ் சீசரோட சட்டத்துக்கு எல்லாரையும் வணங்க வைக்கிறான். எல்லாரையும் அவனால வணங்க வைக்க முடியாது. போதகர்கள் அவனை ரோமோட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. நாம இந்த நகரத்தை விட்டு வெளியேறணும். இந்த முடிவு சரியா இருக்கும்னு நினைக்கிறியா? நாம சிறைக்கு போகாம இருந்தா மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஆனா நமக்கு இங்க நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாதுல்ல. இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறமா விவாதிக்கலாம். பிரார்த்தனை பண்ணலாம். ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான வழியை நமக்கு காட்டுவாரு.
ஓ, எங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான உணவு. ரொம்ப நன்றிமா. டிமேட்ரியஸ், வந்து சாப்பிடு. ஜெர்மானிகஸ், என்ன சீக்கிரமா வந்துட்ட? வேகமா ஓடி வந்துட்டேன். சாதாரண அறிக்கைக்காக உன்னை இந்த அளவுக்கு நீயே கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. இது குவாட்ராட்டஸ்க்காக. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போனா போதும். நான் இப்பவே போறேன். சாப்பிட்டுட்டு போனா போதும். சரி. இவன் இப்படிதான். சீக்கிரமே கத்துப்பான், கவலைப்படாத. என்னோட வயசாவ அடையும் போது கண்டிப்பா விவேகமாவும் வேகமாவும் செயல்படுவான்னு நினைக்கிறேன். துணைக்கு ஆள் இருக்கும்போது வேலையோட கஷ்டம் தெரியறதே இல்ல. வாங்க மிலினா. சாரா, உங்களுக்கான பொருள் தயாரா இருக்கு. இன்னைக்கு காலையில தான் பறிச்சேன். ரொம்ப நன்றி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கா. போலிகார்ப்கிட்ட இத பத்தி கேட்டா சொல்லுவாரு. ஏன் நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இது அவரு சம்பந்தப்பட்ட கதை. இத வாங்கிக்கங்க, விலை ரொம்ப கம்மி தான். இதை விட கம்மியா கிடைக்காது. எப்படி இருக்க சபீனா? உங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவளா? இவதான் என்னோட பொண்ணு ஆனா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எப்பவும் போல அப்பங்களையும் கொடு. இந்த அழகான சின்ன பொண்ணுக்கு என்னோட அன்பான பரிசு. ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் வித்துட்டியா? நாம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஏன்னா முதல்ல அவர் தான் நம்மள நேசிச்சாரு. அந்த ஆண்டவர் மூலமா நமக்கு கிடைச்ச இந்த அன்பை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் அவருக்கு நாம செலுத்துற காணிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவரோட வாழ்க்கையை சிலுவையில அர்ப்பணிச்சிருக்காரு. அதே மாதிரி நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து அவங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும். ஆனா நிறைய பேரை பாத்தீங்கன்னா அதுக்கு தயாராவே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யணும், அன்பு செலுத்திக்கணும். விதவையாகிவிட்ட பெண்களை நாம ஒதுக்கவே கூடாது. அனாதைகளை ஏத்துக்கணும், ஏழ்மையானவங்களை ஏத்துக்கணும். நம்ம நம்பிக்கைய அவங்க கிட்ட சொல்லணும், தைரியமா சொல்லணும், எந்த நடுக்கமும் இல்லாம சொல்லணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பவுல் என்ன சொல்றாருன்னா, தடை இல்லாம பிரார்த்தனை பண்ணுங்க. நாம மத்தவங்க கிட்ட நன்றி செலுத்துதன் மூலமா இத பரிந்துரைக்கணும். முக்கியமா அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் இத செய்யணும். அது சீசரா இருந்தாலும் சரி, ஆளுநரா இருந்தா கூட சரி. அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலையும் கிருபையினாலையும் நம்ம வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும். ஆண்டவரை நாம மகிழ்விக்கணும். இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நமக்கு தெரிஞ்ச அந்த உண்மைய சொல்லணும். ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்காரு. அப்புறம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்காரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரோட வாழ்க்கைய சிலுவையில தியாகம் பண்ணிருக்காரு நமக்காக. ஆண்டவருடைய அன்பும் கிருபையும் சந்தோஷமும் அமைதியும் எப்போ உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கணும், நிரம்பி வழியணும். அதுதான் நம்மள மெய்ப்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஆண்டவர்கள் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கும் ஆண்டவர்கள் மேல நம்பிக்கை இல்லதான். நான் நிறைய தடவை பிரார்த்தனை பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் காத்தோடு கலந்துருச்சு. நம்ம பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் சொல்வாரு. ஆனா எனக்கு பதில் சொல்லவே இல்லை.
கீழே சிந்தினது வெறும் தண்ணி தான். எனக்கு எதுவும் ஆகல, கவலைப்படாத. அந்த வீரர்கள் ஏன் இங்க வந்தாங்க? ஒருவேளை என் கூட பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட வந்திருக்கலாம். நீங்க போக போறீங்களா? ஆமா, போவன் தான் நினைக்கிறேன். அவருக்கு அவரே நிறைய பிரச்சனை உருவாக்கிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோமோட ஆளுநர் தவற வழி நடத்தப்படுறாரு. ஒரு ராஜாவோட மனசு ஆண்டவர் கையில இருக்கிற நதி மாதிரி. அவரு எந்த பாதையில செலுத்துறாரோ அந்த பாதையில தான் போவாங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்கு அந்த வயசு இருக்கும்போது தான் போலிகார்ப் என்ன கூட்டிட்டு வந்தாரு. போதும் போதும், வா உள்ள போலாம். எப்பவும் ஒரு வெறி இருக்கும். ஜெமானிகஸ், நீ அடிமையா இருந்திருக்கியா? இல்ல, என் பெற்றோர்கள் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் என்ன கூட்டிட்டு வரலனா இத்தனை வருஷம் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். போலிகார்ப் அடிமையா இருந்தவர் தான். அவர் அடிமையா இருந்தாரா? சின்ன பையனா இருக்கும்போது. அவருக்கு யாராவது உத்தரவு போடுவாங்கன்றதை என்னால கற்பனை பண்ண முடியல. இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே உங்களுடைய பதில நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த பதில் வித்தியாசமா இருந்தா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் கவலையா இருக்கு. எப்பவும் நாம நம்பிக்கையோட இருக்கணும். ஆனா எப்பவும் நாம ஜெபம் பண்ணணும். நீங்க எப்பவும் எதையாவது பார்த்துதான் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களா சுயமா எழுத மாட்டீங்களா? அதுவா, எப்பவாவது எழுதுவேன். ஆனா பொதுவா அப்போஸ்தலர்கள் அப்புறம் என்னோட வழிகாட்டியான யோவானோட வார்த்தைகளை பார்த்து எழுதுறதுதான் வழக்கம். மத்தவங்களை பார்த்து எழுதுறவங்களை என்ன சொல்றது? எதுவும் தெரியாதவங்கன்னு சொல்லலாம். போலிகார்ப் பொதுவா ஒரு இடத்துல இருந்ததே இல்ல, இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கும் ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது. நீ எப்பவும் தைரியமானவளா இருக்கணும், என்ன மாதிரி. கண்டிப்பா ஒரு நாள் நீ அப்படி மாறுவ. சிஸ்ரோ, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பா அம்மா எதுவும் சொன்னாங்களா? அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நான் அவங்க கிட்ட என் நிலைமையை விளக்க நினைப்பேன், ஆனா அதனால பிரயோஜனம் இல்லை. எனக்கு பயமா இருக்கு. அவங்க இருக்கும்போது நான் ஆண்டவரை பத்தி பேசக்கூட பயப்படுறேன். மத்தவங்க தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சு நீ அமைதியா இருக்க கூடாது. இன்னும் ஐரேனியஸ் வரலையா? வந்துட்டாரு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஐரேனியஸ்,
ஓ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ எனக்கும் தான். ஏதோ ஒரு நிழல் சீக்கிரமா நம்மள நெருங்க போகுது. அதுக்கு நம்ம எல்லாரும் தயாரா இருக்கணும். இப்ப நாம சீசரை வழிபட போறோமா இல்லனா நம்மளோட இந்த செயல்னால நாம சிறைக்கு தான் போவோம். அளவுக்கு அதிகமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். துன்பத்தை நாம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நாம இந்த நகரத்தை விட்டு முதல்ல வெளியேறணும். நம்மளோட நற்செய்தி கேட்க நிறைய நகரங்கள் தயாரா இருக்கு. ஆனா இப்போதைக்கு நமக்கு தேவை அமைதி மட்டும்தான். நாம இங்கிருந்து ஓடி போகிறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நாம உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். தைரியமா நாம செயல்படணும். நல்ல இல்லங்களை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல அன்பான நண்பர்களை நமக்கு கொடுத்திருக்காரு. நாம இங்கதான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வித்தியாசமான பாதையில வழி நடத்துறாரு. அவரோட திட்டங்களுக்கு நாம கீழ்ப்படிஞ்சு அதுபடிதான் நடக்கணும். விளைவுகளை பத்தி யோசிக்க கூடாது. இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சா எஃப்எஸ்எஸ்ல நீங்க தாராளமா என் கூட சேர்ந்துக்கலாம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி செஞ்சுதான் நாம அவரை மகிழ்விக்கணும். நாம எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம இங்க இருக்க முடியாம கூட போலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாம குவாட்ரஸோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாது. நம்முடைய ஒரே தீர்மானமா கிறிஸ்துவோட அன்பு மட்டும்தான் இருக்கணும். ஆமென். அவர் வல்லமையான தேவன். நம்முடைய எல்லா சக்திகளுக்கும் அவர்தான் அரசராயிருக்காரு. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் செல்ல வேண்டிய பாதையில் எங்களை வழிநடத்தும். என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? போய் தூங்கலாமா? நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. என்னைக்காவது அதை என்ன முயற்சி பண்ணிருக்கியா? யாராலையும் எண்ண முடியாது. ஆண்டவரால முடியும். ஆண்டவரால என்றது மட்டும் இல்ல, நாம இங்க இருந்து பாக்குற இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாரு. அவருக்கு உன்னோட பேரும் தெரியும். ரொம்ப நன்றி. ஓ, வாசனை நல்லா இருக்கு. சீக்கிரமா தயார் பண்றேன், சாப்பிடலாம். நல்ல உணவை சாப்பிடணும்னா வயிறு காலியா இருக்கணும், நிறைஞ்சிருக்க கூடாது. ஆண்டவர் உன்னுடன் கூட வருவார். எஃப்எஸ்எஸ்ல சாலையோட அடையாளத்தை பார்க்கணும்னா அங்க ஒரு மீன் குறிய நீங்க பார்க்கணும்.
உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? உள்ள வர சொல்லுங்க. குவாட்ராட்டஸ் உங்க முடிவு என்னன்னு கேட்க சொன்னாரு. அதை இந்த சுவர்களுக்குள்ள தேட முடியாது. அவர் இந்த மக்கள் கிட்ட அமைதி நிலவணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தவங்களோட ஆசைகளையும் அவர் புரிஞ்சுக்கணும். அவங்களை சம்மதிக்க வைப்பீங்களா? நிச்சயமா சம்மதிக்க வைப்பேன். இந்த உலகத்தோட உண்மையான ஆண்டவர் யாருன்னு சொல்லுவேன். அந்த ஆண்டவரை வழிபட அவங்க சம்மதிப்பாங்க. ரொம்ப நன்றி. சீசரோட அதிகாரத்தை மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முயற்சி பண்றேன். ஆனா நான் சொன்னதை நீ யோசிச்சு பாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? எனக்கு மேக்ஸிமஸ் ரொம்ப நாளாவே தெரியும். எது எப்படி நடந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் அவங்கள தான் நம்பிட்டு இருக்கான். அவங்க செய்யாத எந்த அற்புதத்தை உங்க ஆண்டவரால செய்ய முடியும்? நீ கேட்டது உண்மையில நல்ல கேள்விதான். அதுவும் அந்த கடவுள் மனிதர்களோட கையால செய்யப்பட்டது. அவங்களுக்கு கண்கள் இருக்கு, ஆனா பார்க்க முடியாது. காதுகள் இருக்கு, ஆனா கேட்க முடியாது. வாயும் இருக்கு, ஆனா பேச முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம செய்யற எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. நம்மளோட பிரார்த்தனைகளை கேட்கிறாரு. அது மட்டுமே இல்லாம நம்மளோட கேள்விகளுக்கு பதிலாவும் இருக்காரு. உண்மையான ஆண்டவர் தான் மனிதர்களோட கைகள் செஞ்சது. நீ இன்னும் தூங்கலையாமா? இங்க வா. சொல்லுமா, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு. உண்மைதான். யாராலையும் அவர் அளவுக்கு நேசிக்க முடியாது. நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு முதல்ல ஆண்டவரோட அன்பை எடுத்து சொன்னது கலஸ்டோன்ற ஒரு அன்பான கிறிஸ்துவ பெண்மணி. என்ன
ஒரு அடிமையை அவங்க தான் விலை கொடுத்து வாங்கினாங்க. ஆனா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதோ என்ன அவங்களோட மகனா தான் பார்த்தாங்க. அப்பதான் ஆண்டவர் என் மேல அவரோட அன்பை செலுத்தினாரு. நீ கழுத்துல போட்டுட்டு இருக்கிற இது அவங்களோடதுதான். அவங்க உங்களை விடுதலை அடைய வச்சாங்களா? ஆமா, என்ன அவங்க விடுதலை அடைய வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் யோவான் கிட்ட என்ன படிக்க வச்சாங்க. ஆண்டவரோட அன்பை பத்தி அவர் எனக்கு போதிச்சாரு. ஆண்டவரோட அன்பை பத்தி அவரு எனக்கு நிறையவே சொன்னாரு. அதை எப்படி சொல்வார் தெரியுமா? என் அன்பான குழந்தையே, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய அன்பை செலுத்திக்கிறோம் ஆண்டவர் மாதிரி. ஆண்டவரோட அன்பு மட்டும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என் நேரம் நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன். நானும் இருந்திருக்க மாட்டேன், அதோட நீயும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். இத பத்தி பேசுறத நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். போய் தூங்கு. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களின் ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு இது கேட்டதுன்னா என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். சிஸ்ரு, கொஞ்சம் வா. இங்கே இரு. எங்கள ஒருத்தனானதுக்கு சந்தோஷம். சீசர் மேல எங்களுக்கு இருக்கிற பக்திய நாங்க குடும்பத்தோட காட்ட வந்திருக்கோம். நீயும் எங்களோட சேர்ந்துரு. நாம கண்டிப்பா சீசரை மதிக்கணும், அதுக்காக வணங்க கூடாது. சீசர் ஆண்டவர் இல்ல. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன். சீசர் ஆண்டவர் இல்ல, நீ எங்க எதிரிலேயே சொல்றியா? சிசரோ, ஒரே ஒரு உண்மையான ஆண்டவர் மட்டும்தான் இருக்காரு. இத பாருங்க, சீசரை விட பலம் பொருந்தினவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவரை விட புத்திசாலியும் இல்ல. எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர், அன்பு செலுத்தக்கூடியவர். அதனால நீ அவரை வணங்கியே ஆகணும்.
அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் ஒன்னும் ஆண்டவர் இல்ல. இந்த மாதிரி வார்த்தைய சொல்றவர் ரோம்ல இருக்கவே தகுதி இல்லாதவன். இப்படிப்பட்ட துரோகிகள் என் வீட்டுல இருக்க கூடாது. சீசரை ஆண்டவர். இப்ப என்ன பண்ண போற? நடந்ததெல்லாம் பார்த்தல. இதுவரைக்கும் நீ மெயின் சொல்லிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய ஆண்டவரை நான் பார்த்ததே இல்ல. ஜெமானிகஸ், என் மகனே, இந்தா இதை போத்திக்க. இன்னைக்கு சீசர் உங்ககிட்ட நடந்துகிட்டத பத்தி கேள்விப்பட்டேன். அவன்கிட்ட நீ தைரியமா உண்மைய சொன்ன. இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பயந்து நான் ஓடிட்டேன். ஆண்டவருக்கு முன்னாடி நான் வைக்கப்படுறேன். உண்மையிலே நான் ரொம்ப தைரியசாலி நினைச்சேன். அவங்களை எதிர்க்க முடியும்னு நினைச்சேன். நாம எல்லாருமே பலவீனமானவங்க. தனிப்பட்ட முறையில நம்ம தோத்துடுவோம். ஆண்டவரோட கிருபை இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நினைக்கிறது எல்லாத்தையும் நம்மளால சாத்தியமாக்க முடியும். அவர் கிருபைக்கு நான் அருகதே இல்லாதவன். உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே இந்த அருகதை வரல. பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதளிச்சாரு. இருந்தாலும் ஆண்டவர் அவரை பலமிக்கவர் ஆக்குனாரு. எனக்கும் எனக்கும் சில சமயத்துல பயமா இருக்கும். உங்களுக்குமா? நீங்க கூட பயந்திருக்கீங்களா? ஆண்டவரோட கிருபையை பத்தி அதனால தானே என்னால அதிகமா பேச முடியுது. ஆண்டவரோட அன்பை பத்தி பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையான அன்பு எப்பவும் பயத்தை கொடுக்கும். என்னோட பலவீனம் என்ன தெரியுமா? எனக்குள்ளேயே நான் தொடர்ந்து நினைவுபடுத்திப்பேன், நான் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய இதயத்துக்குள்ள தங்கி இருக்கணும்னு. நாம இப்ப பிரார்த்தனை பண்ணலாம்.
உன்னோட பிரார்த்தனையை அவர் கேட்க விரும்புறாரு. நீயே சீசரை வணங்குற மாதிரி நடிச்சிருக்க கூடாது. நான் அடிமையா இருந்தப்ப அப்படிதான் பண்ணுவேன். என்னாலலாம் அந்த மாதிரி நடிக்க முடியாது. என்னோட உண்மையான பக்தி வேற ஒருத்தர் மேல இருக்கு. நம்ம ஆண்டவர் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கலாம், அவர் மறைக்க கூடாது. ஆனா இது சொல்றதுக்கு தான் சுலபமா இருக்கு. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உண்மையிலேயே நேசிக்கிறாரு. அவரை பயத்தோடையும் உண்மையோடையும் பார்க்கணும். அவரை பத்தின தேவையில்லாத வதந்திகளை பத்தி நாம எப்பவும் கவலைப்படக்கூடாது. மரணத்து பின்பு உயிர் தெழுந்த நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்புங்க. அவரை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவோம். அவர்கிட்ட நம்மள ஒப்பு கொடுப்போம். உங்க ஆண்டவர் சீசரை விட மேன்மையானவர்னு சொல்றீங்களா? இந்த உலகத்தையும் அந்த பரலோகத்தையும் படைச்சவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். தன்னோட உயிரையே நமக்காக கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க. அவர் சொல்றத செய்யணும். அவரோட ஆணைக்கு கீழ்ப்படியணும். அவர் நேசிச்ச எல்லாத்தையும் நேசிக்கணும். நீங்க ஏழ்மையா இருந்தாலோ துன்புறுத்தப்பட்டாலோ அது எல்லாமே தற்காலிகமானதுதான். உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவரோட பரலோக ராஜ்யம் மட்டும்தான். அவரை உடனே கைது பண்ணணும். அவர் மனசுல இருந்ததை சொன்னாரே தவிர யாரையும் வற்புறுத்தல. ஆனா நம்முடைய ஆளுநர் இதை ஏத்துக்க மாட்டாரு. இந்த நகரத்தை அவர் தீய வழிக்கு கொண்டு போறாரு. இவருக்கு நிச்சயமா தண்டனை இருக்கு. நாமளும் அதைத்தானே செய்ய போறோம். இந்த உலகம் ரொம்ப பாரமா இருக்கும். அதனால அதை தோல்ல சுமந்துட்டு இருக்காத. ஒன்னும் புரியல. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மை எப்பவுமே நம்புறதுக்கு கடினமா தான் இருக்கும்.
கொல்ல பாக்குறாங்க. அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி வதந்தி என்னவோ உண்மைதான். இது வதந்தி இல்ல. அவங்க பேசுறத நானே என் காதால கேட்டேன். இருக்கலாம். ஒருவேளை அதுதான் நடக்கணும்னா அதுக்காக நிச்சயம் நான் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவேன். மரியாதையா? அதுவும் ஆண்டவருடைய நற்செய்தி நிச்சயம் பரப்பும். நான் கண்டிப்பா ஜஸ்டின் கிட்ட பேசியே ஆகணும். நீங்க ஏன் ஆனாவை உங்க கூட கூட்டிட்டு போக கூடாது? அவ யார்கிட்டயும் சரியா பேசுறதே இல்ல. எனக்கு பேசுறதுக்கு பலத்தை தர சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்க. நிச்சயமா. என் கூட வரைய நம்ம நம்பிக்கையை ஒரு நாளும் மறுக்க முடியாதுன்றது நல்லா தெரியுது. ஆனா பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம வேற வழியை யோசிக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற மனசாட்சிய போலிகார்ப் கவனிக்கணும். எல்லாரும் கவனிக்கணும். என்ன ஆபத்து வரப்போகுது? போலிகார்ப்ப கொலை பண்றதுக்கு தானே அவங்க முயற்சி பண்றாங்க. ஜபம் பண்ணணும். குவாரடஸ்க்கு அப்பதான் புரியும். அப்பதான் அவர் இறங்கி வருவார். ஒருவேளை அவர் இறங்கலன்னா நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். சாயந்தரத்துக்காக எனக்கு இன்னொரு ரொட்டி வாங்கிட்டு வருவியா? ரொம்ப நன்றி. சீக்கிரம் வந்துரு. போலிகார்ப் ஆபத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இந்த இடத்தை விட்டு பாதுகாப்புக்காக வெளியேற முயற்சி பண்றோம். எங்க போவீங்க? எஃபாசஸ்ல நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அவர் அங்க போக விரும்பல. இது வெறும் வதந்திதான். அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம சீக்கிரமா சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். ஆனா நீ அவர்கிட்ட இத பத்தி பேசலாம்ல? யார்கிட்ட பேசுறது? ஆளுநர் கிட்ட. அது சரியா வராது. அவங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்க? அத பத்தி நீ தேவையில்லாம யோசிச்சு குழம்பிக்காத. போகாத. ஹேனோ, நில்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டியது சீக்கிரமா பேச எனக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். கிறிஸ்துவர்களை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க பேசுறத வச்சு கேட்டேன். அவங்க சீசருக்கு கீழ்ப்படியாம இல்லையே, அவரை வழிபட முடியாதுன்னு தானே சொல்றாங்க. அவங்க நம்பிக்கைக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. அவங்கள நான் மதிக்கணுமா? கிறிஸ்தவர்களோட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது இல்லையா?
அவங்க தான் என்ன பார்த்து பயந்து மரியாதை கொடுக்கணும். அவங்க உங்களை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. இவளை இங்க இருந்து கொண்டு போ. அவளை விட்டுருங்க. எனக்கு எதுவும் ஆகல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை பிடிங்க. ஞாபகம் இருக்கா? நாம ஏற்கனவே சந்திச்சு பேசியிருக்கோம். அது இன்னும் முடிவுக்கே வரல. உனக்கு நான் கடைசியா இன்னொரு வாய்ப்பு தரேன். இங்கேயே இப்பவே நீ எங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை காட்டு. நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சீசர் தான் உங்களுடைய ஆண்டவர். அவரைத்தான் நீங்க வணங்கணும்னு அவர் விரும்புறாரு. நீ என்ன செஞ்சாலும் சரி, அவரை தவிர இங்க வேற யாரும் ஆண்டவரா இருக்க முடியாது. என் ஆண்டவருக்கு பதிலா மோசமான ஒருத்தர் என்னால ஏத்துக்க முடியாது. இதுவரைக்கும் கண்ணால பார்க்காத ஆண்டவரை நம்புற கூட்டத்துல இந்த பையனும் ஒருத்தன். இவனால மத்தவங்களும் மோசமான வழியில போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் நம்ம நகரத்துல நடக்கிறத நம்ம அனுமதிக்க கூடாது. இவனை கூட்டிட்டு போங்க. விசாரணை எப்ப இருக்கும்னு ஏதாவது சொன்னாங்களா? நாளைக்கு 9 மணிக்கு. அவனுக்காக நாம இப்ப பிரார்த்தனை செய்யணும். தேவனே, நீர் ஒருவரே நம்பகமானவர். நாங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது பலமிழந்து காணப்படுகிறோம். நீங்களே எங்களுக்கு பலனை தந்தருளும். ஒருபோதும் தீயவர்களிடம் எங்கள் சுயமரியாதையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். அவர்கள் எங்களை விட மிகவும் பலமானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய நீரே எங்களுக்கு பலமாக இருக்கிறீர். அவன் மனசுல இருக்கிற எல்லா சந்தேகங்களும் அடியோடு அழியணும். நம்பிக்கையை பலப்படுத்தணும். உண்மையை பேச அவனுக்கு தைரியம் வரணும். உண்மை மட்டும்தான் ஒரு மனிதனை விடுவிக்குது. ஆண்டவரே, உம்முடைய அன்பும் கருணையும் அவனை பாதுகாக்கட்டும். உம்முடைய தைரியத்தை அவனுக்கு தருவீராக. உங்களைப் போலவே அவனும் இவ்வுலகில் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவே, உமது ஆணையின் கீழே நாங்கள் அன்போடும் பலத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கிறோம். உமது இருதயத்தை அவனை அறிய செய்திடும். எங்களை பரிசுத்தமாக்கி எங்களுக்கு எதிரான பிரச்சனையை எதிர்க்க எங்களுக்கு பலனை தந்தருளும். நாங்கள் செய்யும் அனைத்திற்கும் நீரே காரணம், நாங்கள் அல்ல. உம்மிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது இதுதான். மகனே, என்றும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் ஆண்டவரோடு நில். எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தோடு அதை எதிர்கொள். இந்த நாள் இனிமையானதா அமையட்டும். உங்களுக்கும். நான் எலியாஸ்க்கு உங்க கூட விசாரணைக்கு வரலாமா? அங்க உனக்கு அனுமதி இல்லைன்னு தெரியும்ல. வெளியிலே இருந்தாலும் அவங்க பேசுறது கேட்கும்ல. நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது.
இந்த இளைஞனோட வைராகியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவன் தவறா வழிநடத்தப்பட்டிருக்கான். இதே மாதிரி இவன் தொடர்ந்து கிறிஸ்துவ பின்பற்றிக்கிட்டே இருந்தா இவன் இறக்க நேரிடும். உன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு நாங்க சொல்றத நீ கேட்டா நீ உயிரோட இருக்கலாம். எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்ல. உங்களால என் உடம்ப மட்டும்தான் அழிக்க முடியும், ஆன்மாவை இல்ல. அது என் ஆண்டவர் கையில இருக்கு. வாய மூடு. என்னுடைய நீதிமன்றத்துல என்னை எதிர்த்து பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சீசர் ஒருத்தர் தான் இங்க ஆண்டவர். அவர்தான் ஓ விதியை முடிவு பண்ணணும். ஒருவேளை உயிர் வாழணும்னு ஆசை இருந்து அவர் கருணை வேணும்னு நினைச்சீங்கன்னா அவரை வழிபட்டாதான் உயிரோட இருக்க முடியும். நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமையா இருப்பேன். பூமியின் பரமபிதா அவர்தான். உளறத நிறுத்து. அவரை மகிமைப்படுத்தணும் தான் அவர் நினைக்கிறாரு. நீ ஆண்டவர் ஆயிடலாம் நினைக்காத. போது, நீ பேசுறத நிறுத்துன்னு சொன்ன. உன்னுடைய இந்த செயலுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா உன்னை உயிரோட விடலாம். இந்த நாட்டுக்கு எதிராக நீ செயல்பட்டதுனால அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். சீசருக்கு எதிராக ஆண்டவர் இருக்காருன்னு நீ சொல்லிருக்க. உன்னுடைய இந்த மோசமான நம்பிக்கையை மத்தவங்களுக்கு நீ பரப்பியிருக்க. கயஸ் அசினஸ் கட்ராட்டஸ் ஆகிய நான் இந்த ஆசியாவின் ஆளுநர் எரேனால இன்னைக்கு உனக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஆண்டவரோட முழு சக்தியையும் பிரயோகிக்க எனக்கு தான் அனுமதி இருக்கு. இவனை கொண்டு போங்க. அவ போகட்டும் விடு. ஏரேனால குழந்தைகளை அனுமதிக்க மாட்டாங்க. இல்லை, என்னோட தப்புதான். நான் உனக்கு உதவி செய்யறத நினைச்சு. அழாதம்மா. ஜமானிகஸ் அவனோட வாழ்க்கையை இழக்கல, கொடுத்திருக்கான். விருப்பத்தோட கொடுத்திருக்கான்.
அவன் சிங்கத்தை நேரா சந்திக்க போயிருக்கான். அவன் சாதிப்பான். அவன் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். ஆண்டவருக்காக தான் போயிருக்கான். ஒருத்தனுக்கு தான் எதுக்காக சாக போறோம் தெரிஞ்சா அந்த மரணத்தை ஏத்துக்க அவன் தயாரா இருப்பான். இதுல எனக்கு ஆண்டவரோட அன்பு தெரியல. ஜெர்மானிகஸ் ஆண்டவர் மேல அன்பு கொண்டு பயத்தை தாண்டி வந்திருக்கான். ஆனா நம்முடைய வருத்தமானது உண்மையானது. அவனுடைய இழப்பு கடினமானதுன்னு என்னால உணர முடியுது. இனிமே அதுக்காக கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் ஆண்டவருக்குள்ள ஜீவித்திருக்கான். உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான பரிசுதான். நாடு முழுக்க பரப்புங்க. உடனே நடக்கட்டும். அப்படியே சேர். போலிகாப்புங்க இருக்காரா? அவர் ஜஸ்டினை பார்க்க போயிருக்காரு. கோட்டஸ் போலிகாப்ப பிடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. அவரை சாவடிக்க போறாங்க. போ, சீக்கிரம் போ. சீக்கிரமா பாலிகார்போட தோல் பைய எடுத்துட்டு வா. போ, நீ போய் ஜஸ்டின் வீட்டுல இரு. அப்பதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் பாதுகாப்பா. ஆனா இத பாலிகார்பட்ட கொண்டு போய் சேர்த்துரு. அவர் ஜஸ்டினோட இருக்காரு. உனக்கு வழி தெரியும்ல. இவளை பின் பக்கமா அனுப்ப. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீதான் என்னோட உண்மையான பொண்ணு. ஜாக்கிரதையா போனும். நண்பர்களே, எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? போலிகார்ப் கிட்ட நாங்க முக்கியமான விஷயம் பேசணும். அவர் இங்க இல்ல. போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. இவரு போய் சொல்றாரு. நீங்க தேடி பாருங்க. அவர் நிச்சயமா இங்கதான் இருப்பாரு. அவர் இங்க இல்ல. இந்த இடத்தையே எரிச்சிருங்க. இது நம்ம நகரத்துக்கே கலங்கும்.
நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. நீங்க என் கூட வாங்க. எலியாஸ்க்கும் மெலினாவுக்கும் என்னாச்சு? அவங்கள நம்ம விட்டுட்டு போக கூடாது. அவங்க கேக்குறது போலிகார்ப்பு தான். அவங்களோட கைகளுக்கு அவர் கிடைக்க கூடாது. சகோதரனே, போயிடுங்க. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இனிமே என்னால என்ன பாத்துக்க முடியும். நானும் உங்களோட வரேன். நாம பாதுகாப்பா தான் இருக்கோம். உன் குடும்பத்தார்களையும் மத்தவங்களையும் பாத்துக்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சீக்கிரமாவே உங்களை சந்திப்பேன் நம்புறேன். அவங்கள கொன்னுடுவாங்களா? என்னால உறுதியா சொல்ல முடியல. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. நீங்க போற விஷயம் முன்கூட்டியே அவருக்கு தெரியாம எப்படி தப்பிச்சிருப்பாரு? இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது நான் சொல்லிருந்தேன். சும்மா நின்னுகிட்டு இருக்காம அவரை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அவரை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் கண் முன்னால நிறுத்தணும். எவ்வளவு நாளைக்கு நம்ம எங்க இருக்கிறது? நாளைக்கே நம்ம கிளம்பிடலாம். இந்த சுருளோட நம்ம ஐரேனியஸ சந்திச்சாகணும். அதுதான் பாதுகாப்பு. ஆனா நீ என்ன பண்றனா, ஜஸ்டின் கிட்ட போகணும். என்னோட திட்டத்தை நீ தான் சொல்லி ஆகணும். ஆனாவையும் கூட கூட்டிட்டு போ.
ஆனா நான் நான் மட்டும் தனியா தான் அங்க போக விரும்புறேன். பயப்படாத. பாலிகார்ப்பை பிடிச்சு தரவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. அவர் இங்க வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்கணும். வா. ஜஸ்டின் வீட்டுக்கு போக தெரியும்ல, ஜாக்கிரதையா போ. போயிடு, சீக்கிரம் போயிடானா. எனக்கு உங்களோட உதவி தேவை. எஃப்எஸ்எஸ் உடைய சாலையை நீங்க அடைஞ்ச உடனே மீனோட குறி இருக்கான்னு பாருங்க. நன்றி. இதுக்காக தான் இந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்மெரினாக்கு திரும்பி வராதீங்க. உங்க தலைக்கு பரிசு கொடுக்கறாங்களா? பரிசா? பரவாயில்லையே, என் மேல குவார்டர் ட்ரெஸ்க்கு மதிப்பு இருக்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அவங்க உங்களை கொல்ல பாக்குறாங்கன்றது உங்களுக்கு புரியலையா? முதல்ல உட்காருமா, உன்னை ஆசுவாசப்படுத்திக்க. உங்ககிட்ட நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. நம்ம ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புங்க. ஜானா, சீக்கிரமே நம்மளை பார்க்க விருந்தினர்கள் வருவாங்க. அப்ப நான் இன்னும் அதிகமா சமைக்கிறேன். அவங்க டிமிட்ரியஸ கைது பண்ணிட்டாங்க. ஜஸ்டின் அவரோட வீட்டுல இல்ல, அதனாலதான் உங்களை எச்சரிக்கை வந்தேன். டிமிட்ரியஸ நினைச்ச கவலையா இருக்கு. ஆனா உன் மனசுல என்ன பத்தின கவலை இருக்க கூடாது.
இந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். என்ன கொஞ்சம் பாருமா. கூடக்குள்ளே இருக்கிற விளக்கால வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அது வெளியில தான் வந்தாகணும். அப்பதான் பல பேருக்கு வெளிச்சம் கிடைக்கும். தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க பசியோட இருப்பீங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி செய்ற. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, மற்றவர் மீது நம்பிக்கையையும் அன்பையும் பொழிபவர் நீரே. சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இந்த விசாரணை நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை தாரும். அடுத்த அறையில் இருப்பவர்கள் மீதும் நான் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரே, அவர்களை மன்னித்தருளுங்கள். ஆனாவிற்காக பிரார்த்திக்கிறேன். அன்பிற்குரிய ஆண்டவரே, அவளுடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பட்டும். என் நிமித்தமாய் அவள் உம் மீது சிறிதளவும் கோபம் கொள்ளக்கூடாது. அவளை உமது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, என்னை தேர்வு செய்ததற்காக உமக்கு நன்றி. நான் நம்பிக்கை அளிக்க பிரார்த்திக்கிறேன். நீர் அற்புதம் வாய்ந்த ஆண்டவர். உம்மை நேருக்கு நேராக சந்திக்கும் பாக்கியம் வெகு தூரத்தில் இல்லை. நேரம் ஆகுது, வாங்க கிளம்பலாம். என் அன்பானவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். என்னை வெட்கப்படாமல் இருக்க செய்யுங்கள். என் எதிரிகள் என்னை என்ன செய்தாலும் நான் சகித்துக் கொள்ள வேண்டும். அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணாத. நமக்கு தேவை அவர் மட்டும்தான். வருஷமா என் ஆண்டவருக்காக நான் சேவை செஞ்சிருக்கேன். எனக்கு எந்த கெடுதலும் ஏற்பட்டதில்லை. நன்மைகள் தான் நடந்திருக்க. என்னை காப்பாத்துற அவரை என்னால எப்படி எதிர்க்க முடியும்? எப்படி ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க?
இங்க நிறைய கடவுள்கள் இருக்காங்க. நீங்க என்ன நாத்திகரா? நான் ஒரு கிறிஸ்துவன். நான் முழுமையா எதையும் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் புரிய போறது கிடையாது. சீசரை வழிபட்டீங்கன்னா உங்களை உயிரோட விட வாய்ப்பு இருக்கு. நான் உயிரோட இருந்தா ஆண்டவரை வணங்கணும். நான் இப்போ இறந்தா ஆண்டவருக்காக தான் இறக்கணும். எனக்கு இப்போ 2 வழிதான் இருக்கு. நான் ஆண்டவருக்கு தான் சொந்தமானவன். என்கிட்ட இருக்கிற மோசமான மிருகத்துக்கு உன்னை இரையாக்க வேண்டி இருக்கும். கொண்டு வாங்க. அப்பவும் நான் உண்மையான கிறிஸ்துவனா தான் இருப்பேன். கிறிஸ்துவனா இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி. இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தா உன்னை நெருப்புல போட்டு பொசுக்க வேண்டி இருக்கும். வெறும் 1 மணி நேரம் எரிய போற நெருப்பை காட்டி என்ன பயமுறுத்தணும்னு பாக்குறீங்க. ஆனா உங்கள மாதிரி நபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போற தண்டனை ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். இன்னும் எதுக்காக காத்திருக்கீங்க? சீக்கிரமே எனக்கான முடிவை நீங்க கொடுக்கலாம். இவரை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த நாத்திகரை துரத்தி அடிங்க. இவர்தான் போலிகார். இவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய போதகர். கிறிஸ்துவர்களுக்கு தலைவராய் இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம கடவுளை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ரோம் நகர சட்டங்களை எதிர்த்த குற்றத்துக்காக உனக்கான தண்டனையை நிச்சயம் கொடுத்தே ஆகணும். நாளைக்கு அரேனாவில் உன்னை நெருப்புக்கு இரையாக்கணும்னு நான் தீர்ப்பு வழங்குறேன். தகப்பனான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையால் உமது நாமத்தினாலே பகிர்ந்திருக்கிறேன். நீரே நித்திய ஜீவனாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனா அவங்களோட நோக்கம் நிறைவேறல. அவரோட கண்கள்ல கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவர் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் தான் பட்டாரு. போலிகார்ப் மரணத்துக்கு அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா சில பேர் இருந்தாங்க. மனிதர்களால தீயதையும் ஆண்டவரால நன்மையும் தான் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையை மட்டும் பாதுகாக்கணும்னு நினைச்சா அதை நீங்க இழந்துருவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையை மத்தவங்களுக்காக வாழ்ந்தா கிறிஸ்துவின் ஆணைப்படி உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
நம்பிக்கையோட ஆண்டவரை நேசியுங்கள்.